பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 484 கல்லூரிகளில் உள்ள சுமார் 2,65,000 இடங்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க 2,45,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியான நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 46,604 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல விளையாட்டு பிரிவில் 3,210 பேரும், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுதாரர் பிரிவில் 1,175 மாணவர்களும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 493 பேரும் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இதில் 38 இடங்கள் உள்ள விளையாட்டு வீரர்கள் பிரிவில் 504 பேர் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான 150 இடங்களுக்கு 14 பேரும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ஒதுக்கீட்டில் 149 மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர். பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து 40 நாட்கள் நடைபெற உள்ளது. உலக அளவில் கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் நகரங்களின் பட்டியலில் மதுரை 7வது இடத்தில் இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் அதிக வெயிலை எதிர்கொள்ளும் உலக நகரங்களின் பட்டியலில் 14 இந்திய நகரங்கள் இருக்கும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மதுரை 7வது இடத்திலும், சென்னை 49வது இடத்திலும், கொல்கத்தா 45வது இடத்திலும் இருக்கும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உலகில் மதுரை நகரம் அதிக வெயிலை எதிர்கொள்ளும் 7வது நகரமாக மாறியதற்கு காரணம் என்ன என அங்குள்ள மூத்த குடிமக்கள் கூறியுள்ளனர். இவ்வளோ போக்குவரத்து கிடையாது. இப்போ அதிகமாக பாலம் கட்டிட்டாங்க. வைகையிலும் தண்ணி அதிகமாக போர்த்து வரதில்லை. நாங்கள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நடந்தே போகும். இப்போ அந்த மாதிரி போக முடியல. மரம் மட்டுக்கெல்லாம் வெட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்லேயும் ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குது. மதுரை மாநகரில் வீடுதோறும் மரம் வளர்ப்பதையும், தரிசு நிலங்களில் சோலைகளை உருவாக்குவதிலும் மாநகராட்சியும் வனத்துறையும் அரசும் கவனம் செலுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் திருவிழாவை அமைச்சர்கள் ரமேஷ், தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்கு உரியதாக போற்றப்படும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்காக 30 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 25 அடி உயரம், 13 அடி நீளம், 10 அடி அகலத்தில் தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்ட தேரை காண ஏராளமான பக்தர்கள் வீதிகளில் குவிந்தனர். அமைச்சர்கள் ரமேஷ், தென்னரசு, ரஞ்சித்குமார், ஆட்சியர் சினேகா, காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சாமிகள் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர். முதல் முறையாக நடைபெறும் தங்க தேரோட்டத்தை ஒட்டி 108 தவில் மற்றும் நாதசுர வித்வான்களின் இசை நிகழ்ச்சி, 1000 சிவனடியார்களின் சிவ வாத்தியங்கள், கும்மி பாட்டு, சிலம்பாட்டம், வான வேடிக்கைகளுடன் திருவிழா கடைகட்டியது. தனது சொத்தை மகன் அபகரித்ததால் வீதியில் விடப்பட்ட முதியவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வீடு தனக்கே கிடைத்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்த தருணம் இது. சென்னை மணலியின் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். தனது வருமானத்தில் 12,000 சதுர அடிக்கு ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டிய இவர் பணி ஓய்வுக்கு பிறகு சரி பாதியாக பிரித்து ஒரு பங்கை தனது மகன் விஜயகுமாருக்கும், மற்றொரு பங்கை மகள் வழி பேத்திக்கும் தான் பத்திரமாக எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் முழு சொத்தையும் அபகரிக்க முயன்ற மகாலிங்கத்தின் மகன் தந்தையை வீட்டை விட்டு விரட்டியுள்ளார். மகனால் கைவிடப்பட்ட மகாலிங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக செல்வதற்கு வழியின்றி பேருந்து நிலையங்களிலும் கோவில்களிலும் காலத்தை கழித்துள்ளார். இது தொடர்பாக ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நீதிமன்றம் அளித்த உத்தரவுப்படி காவல்துறை பாதுகாப்புடன் முதியவர் மீண்டும் தனது வீட்டை மீட்டுள்ளார். தனக்கு உதவிய ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு முதியவர் நன்றி தெரிவித்தார்.
மதுரையில் அரசு பேருந்து மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு நேற்று இரவு தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டுச் சென்றது. இன்று அதிகாலையில் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சிநகரம் 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த கோர விபத்தில் அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதே நேரம் ஆம்னி பேருந்தானது இடது பக்க சாலையில் திரும்பி சாலையோரம் இருந்த பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளில் பயணித்த ஒரு பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் ஆகியோர் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற வீத லீடர்ஸ் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டு அரங்கத்தில் அதன் நிறுவனர் அண்ணாமலை கடும் நெரிசலுக்கிடையே நுழைந்த காட்சிதான் இது. பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் அமைப்பை தொடங்கியுள்ளார். அதன் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாநாடு கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கின. மாநாட்டு மேடையில் ஏறியதுமே கூட்டத்தினரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக அண்ணாமலை விழுந்து வணங்கினார். மாநாட்டில் போதை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். பிறகு போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன், யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம். தமிழ்நாட்டில் கோயில், கல்வி நிலையங்கள் அருகே இன்னும் மூடப்படாமல் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். கல்வி நிலையங்கள் அருகே போதைப் பொருள் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க. 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள், தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. பொள்ளாச்சி வீத லீடர்ஸ் மாநாட்டில் நிறுவனர் அண்ணாமலை பேசிய காட்சிதான் இது. போதை ஒழிப்பு தொடர்பாக முதலில் வலியுறுத்தவும், தேவைப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அண்ணாமலை, இந்த அமைப்பு அரசியல் கட்சியாக மாறி நிற்கும் என்றார். ஆனால் நம்முடைய வேலையை செய்வோம். நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம். பாஜகவிலிருந்து வெளியேறியதற்கான காரணத்தையும் அண்ணாமலை கூறினார். ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும்? அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். தான் பாஜகவின் பி டீம் அல்ல என்று தெளிவுபடுத்திய அண்ணாமலை 2031 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் முதலமைச்சரை சிஎம் சார் என்றும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சூழ்ச்சிக்கு ஊழியர்கள் பலியாக வேண்டாம் என அறிவுறுத்தினார். இஎஸ்ஐங்கிற ஒரு ஆப்ஷனை நிறைய ஊடகங்களே எழுதாமல் இருக்காங்க. அந்த இஎஸ்ஐக்காக 20 வருஷமாக அந்த தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இஎஸ்ஐயும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த தொழிலாளர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துகிட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்க. தொடர்ந்து பேசிய அவர், மதுயில்லா மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதுதான் தாவேகாவின் நோக்கம் என்றார். இது ஒரு சோசியலிசமாக கொண்டு வந்தனால ஒரு மாணவனோ ஒரு கல்லூரி படிக்கக்கூடியவர்களோ அது ரொம்ப ஈஸியாக நல்லது தான், அது நம்ம லைஃப்பில் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கொண்டு வர போகிறோம். மேலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு டாஸ்மாக் ஊழியர்களின் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். முக ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தவிக ஆட்சி முடிந்துவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தோல்வி குறித்து முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததை சாடினார்.
நான் சிரிச்சு பேசுறதுக்கே குளத்தூர்ல உப்பு கொண்டா போட்டாங்க. இப்படி சொல்லாத இந்த நாட்டில் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி கொடுக்கும். உள்ளாட்சி தேர்தலில் தவிக தோற்கும் என கூறிய ராஜேந்திர பாலாஜி இன்னும் 3 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதாகவும் தெரிவித்தார். ஐயா மோடி ஒரே தேர்தல் நம்ம தான் ஓட்டு போட்டு ஆட்சி 5 வருஷம். இப்ப இந்த ஆட்சிக்கு இப்பயே 2 வருஷம் குறையுது. முதலமைச்சராக விஜயின் பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். 6 மாதங்களில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தவிக ஆட்சி தொடராது என்றார். நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், 6 மாத காலத்திற்கு இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கு வந்த வேண்டாம். 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு அமைச்சர் பதவி தருவதாக கூறி பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னும் கூட்டணி கேட்கிறாங்க, நீங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுவீங்க, உங்களை மந்திரி ஆக்கிடுறோம். அடுத்து மந்திரியாவது இந்திரியாவது திமுக காரணம் எந்த காரணத்தை ஒன்றும் எந்த கும்பலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்றேன். திமுகவினர் மீது தவிக அரசு பொய் வழக்கு போடுவதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்தியாவின் நைட்டிங்கேல் எஸ் ஜானகி மறைவு, மீண்டும் பதிவான கொரோனா இறப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மைசூருவில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடலை பார்த்து சக கலைஞர்கள் சோகத்தில் ஆழ்ந்த காட்சிதான் இது. மாரடைப்பால் சனிக்கிழமை உயிரிழந்தவருடைய உடலுக்கு மைசூரு மகாராஜா கல்லூரி வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். கனியனஹுந்தி பகுதியில் உள்ள எஸ் ஜானகியின் பண்ணை தோட்டத்திற்கு உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் எஸ் ஜானகியின் பேத்தி இறுதிச் சடங்குகளை செய்தார். இதையடுத்து கர்நாடக காவல்துறை சார்பில் 30 குண்டுகள் முழங்க எஸ் ஜானகியின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. கர்நாடக அரசு சார்பில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. 60 ஆண்டுகளாக மக்களை மகிழ்வித்த கானக்குயில் பிரியா விடை பெற்றது. எஸ் ஜானகியின் குரல் ரசிகர்களின் மனதை துடைத்தவை என்று பழம்பெரும் பாடகி பி. சுசிலா மற்றும் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர். திரைத்துறையில் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஜானகிக்கு நிகராக சாதனைகள் புரிந்த பி. சுசிலா தன்னை விட ஜானகியே சிறந்தவர் என கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். 2 పర్వతాలు ఉండేవి మెడ్రాస్లో. ఫీల్డ్నంతా గడగడలాడించింది ఇద్దరిని. ఎందుకో ఆవిడ్ని దెబ్బ మీద దెబ్బ కొట్టి ఆవిడని కూడా తీసుకెళ్ళిపోయాడు దేవుడు. దాంతో ఒక ఫీల్డే లేదు, మ్యూజికే లేదు. ఎన్ని రకాలు పాడుతుందో ఆ పిల్ల ఎవ్వరూ ఊహించలేదు. అందుకే ఆ అమ్మాయికి నా అవార్డు అని ఇచ్చానంటే నాకంట గొప్పదని తెలియాలని ఆ రోజు ఆవిడకే ఫస్ట్ అవార్డు ఇచ్చాను. உச்சஸ்தாயில் சத்தமாக பாடினாலும் எஸ் ஜானகியின் குரல் ரசிக்க வைக்கக்கூடியது என்பதை இசையமைப்பாளராக கூறுவதாக ஹாரிஸ் ஜெயராஜ் கூறியுள்ளார். உச்சஸ்தாயில் கூட சத்தமாக பாடினாலும் இனிமையாக கேட்கின்ற ஒரே பாடகி ஜானகி அம்மா தான். ரொம்ப ரொம்ப வெகு சில பாடகர்களுக்கு தான் அந்த ஒரு டேலண்ட்டும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது. இதேபோல இசையமைப்பாளர் பரத்வாஜ் உள்ளிட்டோரும் எஸ் ஜானகிக்கு புகழஞ்சலி செலுத்தினர்.
வியட்நாமில் நடந்த படகு விபத்துக்கு பிறகு அங்கு சிக்கி தவித்த இந்திய சுற்றுலா பயணிகள் விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு திரும்பிய காட்சிகளே இவை. வியட்நாமில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த படகு விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த இந்தியர்களை விமானம் மூலம் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக வியட்நாமிலிருந்து 24 இந்தியர்கள் விமானம் மூலம் நேற்று இரவு ஹைதராபாத் திரும்பினர். விமான நிலையத்தில் அவர்களை உறவினர்கள் ஆரத்தழுவி வரவேற்றனர். We were traveling on 3 boats and 2 boats were on the shore and 1 boat left early. So actually the flipped boat was the first one which was left. So rest all were staying in the shore only. So nothing happened to those people. Some of our group people went for the ride and suddenly high wave came and the boat got flipped. படகு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற CPR முதலுதவி அளித்தும் பலன் அளிக்கவில்லை என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்த போதும் படகின் அடியில் சிக்கிக் கொண்டதால் உயிரிழந்ததாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். எத்தனால் கலந்த எரிபொருளால் வாகனங்கள் பாதிக்கப்படவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் அமித் மாளவியா தெரிவித்த கருத்துக்கள் தவறானது என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துள்ளார். டெல்லியில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையத்தை சனிக்கிழமை நேரில் பார்வையிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு வந்த வாகன ஓட்டிகளுடன் கலந்துரையாடினார். அதைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்துவதால் பெரும்பாலான வாகனங்களில் மைலேஜ் குறைந்துள்ளதாகவும் பல வாகனங்களில் இயந்திர கோளாறு ஏற்படுவதாகவும் பதிவிட்டிருந்தார். அவரது குற்றச்சாட்டுகள் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்த பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அமித் மாளவியா, எத்தனால் கலந்த எரிபொருள் காரணமாக வாகனங்கள் பெருமளவில் பழுதடைந்திருந்தால் நாடு முழுவதும் உள்ள சாலைகளில் பழுதடைந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களால் நெரிசலாக இருந்திருக்கும் என பதிவிட்டிருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கருத்து உண்மையாக இருந்திருந்தால் காப்பீட்டு நிறுவனங்கள் வாகனங்களுக்கான பிரீமியத்தை உயர்த்தி இருக்கும் என்றும் பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கான சந்தை சரிந்திருக்கும் என்றும் அமித் மாளவியா கூறியிருந்தார். இந்நிலையில் அமித் மாளவியா தெரிவித்த பல கருத்துக்கள் தவறானவை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளித்துள்ளார். மத்திய அரசு தவறான தகவல்களை கொடுத்து அமித் மாளவியா மூலம் பரப்புவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். I don't allow anyone. What is this, huh? What is this, huh? What is this, huh? What are you thinking about me? No, what are you thinking about me? No. Wait, I will do police case. வீட்டிற்கு டெலிவரி செய்ய வந்தவர் செய்த இடிச்செயலை குறிப்பிட்டு பெங்களூருவில் வசிக்கும் IT பெண் ஊழியர் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிதான் இது. பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வரும் ஒரு இளம்பெண் தனக்கு தேவையானதை ஆன்லைனில் ஆர்டர் செய்தார். அதை டெலிவரி செய்ய வந்த இளைஞர் அவசரமாக இயற்கை உபாதை கிடைக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் அப்பெண்ணோ அதற்கு உடன்படாமல் பக்கத்து அறைகளில் ஆண்கள் வசிப்பதால் அங்கு சென்று கழிப்பறையை பயன்படுத்துமாறு கூறியுள்ளார். ஆனால் அதையும் மீறி உள்ளே அந்த டெலிவரி ஊழியர் நுழைந்ததாக பெண் கூறுகிறார். கழிப்பறைக்குள் அந்த நபர் நுழைந்ததும் தான் கதவின் அருகில் நின்றதாகவும், ஆனால் அந்த நபர் திடீரென ஆடைகளை களைந்ததால் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கண்ணீருடன் கூறியுள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து விஜய் மல்லிகார்ஜுன காமத் என்ற அந்த டெலிவரி ஊழியர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர்.